சென்னை மெரினாவில் உயிரிழந்த கொருக்குப்பேட்டையை சேர்ந்த ஜான் என்பவரது உடலை வழங்காமல் அலைகழிப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலை பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்காமல் ஸ்டாலின் அரசு அலைகழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்த ஜானை ஆம்புலன்ஸில் ஏற்றாமல் அலட்சியமாக 2 மணி நேரம் கழித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் அவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வரும் ஓட்டப்பந்தய அமைச்சரும் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ததாக நாக்கூசாமல் பொய் சொல்வதாக உயிரிழந்த ஜானின் குடும்பத்தினர் விமர்சிக்கின்றனர். கூட்டத்தில் நெருக்கமாக இருந்தாங்க சார். எங்கள் மாமா எனக்கு ஃபோன் பண்ணுறப்போ நான் வரதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சார். நான் வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறப்போ அங்கே அந்த ஃப்ளாட் மார்க்கில் படுத்து வச்சுருக்கேன் சார். அங்கே இப்போ நான் வந்து பேரப்பா 7 பேர் சார். எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு அவளுக்கு நான் என்ன பதில் சார் சொல்லணும்? இப்போ இன்னும் அவங்க கேட்டுன்னு இருக்காங்க சார். நைட்டு போனப்போ தாத்தா தானே கேட்டுன்னு இருக்காங்க சார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலை சாலையில் உள்ள தனியார் பள்ளி கட்டிடத்தில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பள்ளியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை என கூறி பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டொமினிக் சேவியோ மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளி வளாகத்திற்குள் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் வகுப்பறையில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இதை கவனித்த மாணவர்களின் பெற்றோர் பள்ளி நிர்வாகியிடம் வாக்குவாதம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் கல்வித்துறை அதிகாரிகள் தனியார் பள்ளிகளை முறையாக கண்காணிப்பதில்லை என்பதால் மாணவர்களின் உயிருக்கே பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் பண்ணி தரோன்னு நீங்கள் ஒரு அஷ்யூரிட்டி கொடுங்க. இவ்வளோ படித்தவங்க தானே, எல்லாமே பக்காவாக செய்கிறவங்க தானே, உங்ககிட்ட எல்லா பவரும் இருக்குல்ல, அதை செஞ்சுட்டு ஒரு டேட்டா சொல்லுங்கள். அதுவும் செய்யறதுக்கு அவங்களுக்கு இருக்குது, அது கிடையாது. ஏன்னா அது அவனால் சொல்லவே முடியாது. அத்தனை பேரும் படித்தவன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. படித்தவன் தான் இவ்வளோ கிரிமினல் வேலை பார்க்குறான். குழந்தைங்களை பற்றி உயிரை பற்றியும் பயம் கிடையாது, படிப்பை பற்றியும் கவனம் கிடையாது. இவெல்லாம் படித்து பின்னாடி ஒரு டிகிரி வர போட்டு வச்சுருக்கான். இங்கே வந்து பில்டிங்கில் நிறைய கிராக் இருக்குது. அதுக்காக எங்களுக்கு வேண்டியது ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ். வேறு இடம் கொடுத்தா நாங்கள் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அது மட்டும் தான் இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது. வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. குழந்தைங்க சேஃப்டி வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் வேறு பிளேஸ் கேட்குறோம். நாங்கள் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே. திண்டுக்கல் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் கட்சி ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பள்ளப்பட்டி ஊராட்சி ஜெயம் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. மிகவும் தாழ்வான இப்பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் கொட்டப்பட்டி சாலையை துண்டித்து ஜெயம் நகர் பகுதிக்கு செல்லும் குறுகலான கழிவுநீர் வாய்க்காலில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் நோய் தொற்று உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் அப்பகுதியினருக்கு ஏற்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஸ்டாலின் கட்சியை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ஜெயம் நகர் பகுதி பொதுமக்கள் பள்ளப்பட்டி ஊராட்சி மன்ற ஸ்டாலின் கட்சியை சேர்ந்த தலைவர் பரமனின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோடு மட்டத்துக்கும் சராசரியாக 5 அடி பள்ளம் உண்டாயுது. இருக்கிற மழை தண்ணி நார்மலாகவே மழைக்காலங்களில் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த மழை தண்ணி, இந்த கழிவுநீர் இணைக்கப்பட்டால் இந்த கழிவுநீர் பூராமே அந்த ஜெயம்நகர் பகுதிக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே நின்றும். ஏன்னா இந்த தண்ணி எங்கள் ஏரியா தண்ணியே ஓடை போகிற தண்ணிக்கு அங்கே வழி கிடையாது. இந்த தண்ணி சேர்ந்து உள்ளுக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு பல வியாதிகள் வர்றதுக்கு இது காரணமாக அமைஞ்சு போயிருங்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஊராட்சி